श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः. श्रीवुवे मन्नार्गुडि कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुளிச் செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் திருவேங்கடமுடையானுடைய திருமலைக்கு செல்கிறார் சுவாமி. நேற்றைய தினம் அந்த மலைகளின் அருகில் இருப்பதால் அந்த மேகங்களின் மேல் பிரகாசிக்கும் மைக்கா, அதாவது எம்பெருமான் விஷ்ணுவோட அந்த பீதாம்பரம், மஞ்சள் கலரில் இருக்கிற பீதாம்பரமோ அப்படின்னு தோன்றுகிறது. ஆனால் அது பீதாம்பரம் இல்லை, மேகத்தின் மேல் பிரகாசிக்கும் ஒரு விதமான ரசாயன பொருள் ஊதா நிறத்தில் இருப்பது அவை மலைகளின் மீது படரும். அதை பற்றி அனுபவித்தார் நேற்றைய தினம். இன்னைக்கு 279வது ஸ்லோகம். கருணாசிசிரம் இரம் மதஹர ருச்சி சாசனரசிகம் பிரமணமன விஷய பரமம் பிரம்ம விராராஷ்டிசிகரேஹி. கருணாசிசிரம் இரம் மதஹர ருச்சி சாரசாசனாரசிகம் பிரணமன விஷய பரமம் பிரம்ம விராராஷ்டிசிகரேஹி. அதாவது பெருமாள் கருணையை அப்படியே பொழிகிறார். கருணாமூர்த்தி, பரம தயாளு, பரமகாருணிகோ பகவான். அவர் கருணையை பொழிவதால் குளிர்ச்சியாக இருப்பவர். தன்னுடைய காந்தத்தால் மின்னலின் பெருமையை அழிக்கும் தாமரையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியின் வாத்சல்யத்துக்கு உரியவர் இந்த எம்பெருமான். தன்னுடைய அந்த ஒளியால் மின்னலையே தோற்கடிக்குமா மகாலட்சுமியோட ஒளி. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாமரையில் வீற்றிருக்கிறாள். இல்லை, அந்த தாமரையினுடைய ஒளியையே மின்னலை தோற்கடிக்கும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியின் வாத்சல்யத்துக்கு உரியவர் இந்த எம்பெருமான். அவர் பரபிரம்மம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர். அனைத்திலும் உச்சத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். மலையின் உச்சியில் இருக்கிறார். இந்த இடத்துல ரொம்ப அழகாக கோபாலார்ய மகாதேசிகன் அனுபவிக்கிறார். அதாவது உச்சத்தில், மலையின் உச்சியில் இருப்பார். இந்த மலை என்ன மலை? வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பு, வேங்கடமலை. அது வேதமலை, வேதாச்சலம், வேத வெற்புனா மலை. அன்றைக்கே சொன்ன மாதிரி இந்த வேங்கடமலை வேதத்திலேயே சொல்லியிருக்கேன், இது வேத வெற்பு. அப்படி வெங்கடகிரேர் வேதஸ்ய சோத்தமசகம் அப்படின்னு வெங்கடாத்வரியும் தெரிவிக்கிறார். அப்படி வேதத்தின் மலை எது, சிகரம் எது? உபனிஷத். அந்த உபனிஷத்தால் தெரிவிக்கப்படுபவன் யார்? பரபிரம்மம், ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீயப்பதி. இந்த மலையின் உச்சியிலும் அவனே இருக்கிறான், ஸ்ரீனிவாசன். அந்த வேதமாகிய மலையின் உச்சியிலும் அவனே இருக்கிறான், அதாவது உபனிஷத்திலும். வேதத்தின் சிக்கரமான உபனிஷத்திலும் இருக்கிறான். அந்த வேதமே வடிவெடுத்தது இங்கு மலையாக, அந்த வேத வெற்பு, வேங்கட வெற்பு, அதன் உச்சியிலும் அவன்தான் இருக்கிறான். அவன் பரபிரம்மம் என்று அனுபவிக்கிறார். அவர் கருணையை பொழிவதால் குளிர்ச்சியாயிருப்பவர். சிசிரி, இந்த இடத்துல தயா,
தயா சிசிரிதாஷயா மனசி மே சதா ஜாக்ரியுகு ஸ்ரீயாத்யுஷித வக்ஷஸ்ருத மருத்விருதா சைகதாக ஜகத்துரித கஸ்கஸ்மரா ஜலதிடிம்படம்பஸ்பிருஷः சகற்பணத ரக்ஷண பிரதித சம்வித அபிதிஸ்தவத்தில் 2வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். தயா சிசிரித ஆசையாக, தயையினால் குளிர்ந்த ஹிருதயம் உடையவர். அதே திருவுள்ளத்தில் கோபாலாரிய மகாதேசிகனுக்கு அதை இங்கே எடுக்கிறார். கருணா சிசிரம இரம்மதன அந்த அந்த மின்னலின் ஃப்ளாஷ், கருணா சிசிரத், கருணையினால் குளிர்ந்த உள்ளத்தை படைத்தவர். க்ஷணம் கூட இவனை விட்டு பிரிந்தால் இவனுக்கு தண்டதரத்துவம் மேலாடுமோ அப்படின்னு ஸ்ரீயாத் யுஷித வக்ஷசகாங்கிறார். அங்கே அதிசங்கித்து நித்தியவாசம் பண்ணுகிறாள். ஒரு க்ஷணம் பிரிஞ்சா கூட அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறா, இறையும் அகலகில்லேன், கொஞ்சம் கூட அகலமாட்டேன் என்று தயா சிசிரிதாசையா. நீர் பண்ணின பாப்பத்தினாலே அவன் ஹிருதயம் கொதித்து பொங்க உம்முடைய ஹிருதயத்தில் நித்தியவாசம் பண்ணுவானா என்றால், நான் பண்ணின பாபம் எத் பிரம்ம கல்ப நியுதானு பவேப்பியநாசியம்னு கால தத்துவம் உள்ளது அனைத்தையும் அனுபவித்தா கூட அந்த பாபம் மாளாது. ஜலதேரிவ சீதளா தயத்துவம் ரிஷசைலாதிபதே ஸ்வபாவபூதான்னு தயாசதகத்தில் சொல்லப்பட்ட அந்த தயையினாலே அவன் சீதள ஹிருதயன், குளிர்ந்த ஹிருதயத்தை உடையவன். அதை கொண்டு என் மனசில் நின்று கிரகத்தில் வந்த அந்த சோரன், அந்த திருடன், அவனை நிவர்த்திக்காகவும் இனிமே அது வராமல் இருப்பதுக்காக, இனிமே அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அவன் பார்த்துக்கிறான். பாபைரனாதிபவ சம்பவ வாசனோத்தைகி துக்கேஷுய கலுமி மங்ஷதி ஹந்த ஜந்துகு தம் கேவலம் து கிருபையைவ சமுத்தரிஷ்யன்னு தன்னுடைய தயை ஒன்றினாலேயே உபகரணமாக கொண்டு நித்தியவாசம் பண்ண வேணும். இத்தனை அடியரார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தன்னு அவர் சொன்ன மாதிரி இங்கே தயா சிசிரிதாசையா என்கிறார். தயையினால் குளிர்ந்த ஹிருதயம் உடையவன். ஸ்ரீயா அத்யுஷித வக்ஷசகா, பெரிய பிராட்டியால் வாசம் செய்யப்படும் திருமார்புடையவர். ரெண்டையும் இங்கே எடுக்கிறார். கருணா சிசிரித இரம்மத என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக எம்பெருமானுடைய அவன் கருணையை பொழிவதால் குளிர்ச்சியாக இருப்பவர், தன்னுடைய காந்தத்தால் மின்னலின் பெருமையை அழிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டியின் வாத்சல்யத்துக்குரியவர், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் பரபிரம்மம். அடுத்த ஸ்லோகத்தில் தத்கிரிராரோட்டவ்யோ திரக்ஷ்யாம புண்டரீகாட்சம் இத்தம் சாஞ்சலிபந்தம் குரவே சிஷ்யா நிவேதயாமாசுகு. அந்த மலையில் ஏற வேண்டும். தாமரை கண்களை உடைய அந்த செந்தாமரை கண்ணன் எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சிஷ்யர்கள்லாம் கூப்பிடலாம். ஸ்ரீவேங்கடகிரிநாம க்ஷேத்திரம் புண்ணியம் மஹீதலே சர்வபாப பிரசமனம் சர்வ புண்ணிய விவர்த்தனம் வக்தும் ந தஸ்யம் மாஹாத்மியம் பிரம்மணாபி சுரைரபி சக்தியேவா ததா ஸ்மர்த்தும் மனசாபி மகாமுனே வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமாபூதோ வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. அவன் தன்னாலும் அவன் உகந்தருளும் திவ்ய தேசத்தின் பெருமையறிந்த மகரிஷிகளாலும் கொண்டாடப்பெற்ற வைபவம் உள்ளது அவனுக்கு. இந்த மாதிரி திருவேங்கடமலை புவியில் மிக புனித க்ஷேத்திரம். அனைத்து பாப்பங்களையும் தீர்த்துவிடும். திருவேங்கடம் அப்படின்னாலே பாப்பங்களை எரிக்கும், அனைத்து புண்ணியங்களையும் பன்மடங்கு விருத்தியாக்கும். இந்த மலையின் மகாத்மியத்தை பிரம்மா தேவர்கள் எவராலும் சொல்லவோ என் மனத்தில் நினைக்க கூட முடியாது. இதெல்லாம் வெங்கடாச்சல மகாத்மியத்தில் பிரசித்தமானவை. அப்படிப்பட்ட மலையில் ஏற வேண்டும், தாமரை கண்ணனான அந்த எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும்னு சிஷ்யர்கள் கேட்குறான். கூப்பிய கரங்களுடன் வேதாந்த தேசிகனை வேண்டுகிறார்கள். வெங்கடகிரி, இந்த இடத்துல மவுண்டன் அந்த மலை வெங்கடகிரி, புண்டரீகாட்சன் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன், யார் குரு ஆச்சாரியன் வெங்கடநாதன், எல்லாம் வேங்கடம், பாபத்தை எரிப்பவர்கள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லார், பரிணத பக்தேர் பகவத் சாதிருஷ்யா லோக பத்த திருஷ்ணஸ்ய ஆசீத பிராபகமானந்தரமேவ பிரதிஷ்டாசா. ரொம்ப அழகான அனுபவம்.
பரிணத பக்தேர் பகவத் சாதிருஷ்யாலோக பத்த திருஷ்ணஸ்ய ஆசீத பிராபகமானந்தரமேவ பிரதிஷ்டாசா. வேதாந்த தேசிகனுடைய பக்தி பரவசம் அவருக்கு மாத்திரம் தெரியாதான் நான் மலைக்கு ஏறணும், செந்தாமரை கண்ணனை சேவிக்கணும்னு. அவருடைய பக்தி வேற லெவலில் இருக்கு. பக்தி பரவசம் முற்றிய நிலையில் இருக்கு. அவர் தான், அதாவது நம்மாழ்வார் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல அவர் தேசிகன் எல்லா பொருட்களிலும் பகவானின் இயல்பை காணும் பக்குவம் அவருக்கு மேலோங்கி நிற்கிறது. எதை பார்த்தாலும் பகவானாகவே இருக்கிறார். அந்தர்பகிஷ்ச தத் சர்வ வியாபிய நாராயணஸ்திதா. உள்ளும் வெளியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளதை அப்படியே அவர் பார்க்கிறார். திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார். தத் சிருஷ்டுவா ததனு பிரவிஷ்யா ததேவானு பிராவிஷத்தே அப்படின்னு அதை சிருஷ்டி பண்ணி அது உள்ள பிரவேசம் பண்ணி அதை தாங்கி அதை நியமித்து எல்லாம் நாராயணன் உள்ளேந்து பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா அச்சேதனங்களிலும் மேக கூட்டங்கள் விலகியதும் புறப்பட நினைத்தார் அவர். ஏன்னா அப்படி மேகங்களை பார்த்தா கண்ணனை போல இருக்கு, மரங்களை பார்த்தா கண்ணனுடைய அந்த இலையை பார்த்தா தமால விருட்சம் அந்த பச்சை மலை போல் மேனி தெரிகிறது அவருக்கு. எல்லா பொருட்களிலும் பகவானின் இயல்பை காணும் பக்குவம் அவருக்கு வந்திருக்கு. அப்படியே கிளியராக இருக்கு. அது எப்படின்னு அது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் அழகாக அதை அனுபவிக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் திருஷ்டுவா வெங்கடநாதோ நவவாரிதரம் கரீரசிகரச்சரம் நூதன திருணருச்சிக வச்சித கோவர்தனதாரிணம் தத்யௌ. திருஷ்டுவா வெங்கடநாதோ நவவாரிதரம் கரீரசிகரச்சரம் நூதன திருணருச்சிக கவச்சித கோவர்தனதாரிணம் தத்யௌ. இந்த இடத்துல ஒரு மூங்கில் மரத்தின் உச்சியில் மேகம் அப்படியே தவழ்ந்து வந்துருக்கு, நகர்ந்துருக்கு. நீருண்ட மேகங்கள் கண்டால் உன்னை கண்டாலொக்கும் கண்கள், கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டாலொக்கும் கண்கள். வெங்கடநாதர் அதன் உச்சியில் அந்த மரத்தின் உச்சியில் அன்றளர்ந்த புத்தம் புதிய புல்லின் பிரகாசத்துடன் கூடிய கோவர்தன மலையை தூக்கி சுமந்த கண்ணனை நினைத்து தியானித்தார். அந்த மூங்கில் மரம் இப்படி இருக்கு, மூங்கில் மரத்தின் உச்சியில் மேகம் ஒன்று நகர்ந்துருக்கு கருப்பா. அந்த மேகத்தை பார்த்தா அவருக்கு கோவர்தன மலை மாதிரி இருக்கு. இந்த புத்தம் புதிய புல்லின் பிரகாசத்துடன் கூடிய கோவர்தன மலையை தூக்கி சுமந்த கண்ணனை நினைத்து தியானித்தார் அவர். இவ்வளவு ஆச்சரியமா. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அச்சல குகாம் பிரவிசந்தம் கஞ்சன மிருக ராஜமாலோக்கிய புருஷோத்தமஸ்மார்ஷி நிச்சல நிஷ்டா பராந்தரங்க விஷம். அச்சல குகாம் பிரவிசந்தம் கஞ்சன மிருக ராஜமாலோக்கிய புருஷோத்தமஸ்மார்ஷி நிச்சல நிஷ்டா பராந்தரங்க விஷம். அந்த மலையில் உள்ள ஒரு குகைக்குள் ஒரு சிங்கம் நுழைவதை பார்த்ததும், ஒரு மலை இருந்தது, அந்த மலையில் ஒரு குகை இருந்தது, அந்த குகைக்குள்ளே ஒரு சிங்கம் நுழையிறது. அதை பார்த்ததும் அவருக்கு நிலையான செறிவு உள்ளவர்களின் மனங்களில் புகுந்த புருஷோத்தம நினைவுக்கு வந்தார். அவர் அந்த மலைக்குள்ளே ஆச்சரியமாக அந்த சிங்கம் அந்த குகைக்குள்ளே நுழையிறதை பார்த்ததும் பெருமாள் சான்றோர்கள் பக்தர்கள் மனசுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சு அதை ஆக்கிரமிக்கிறதை அவருக்கு ஞாபகம் வந்துதான். ரொம்ப அழகாக இதை தெரிவிக்கிறார். அந்த குகை மனசு தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் என்பது கட்டோபனிஷன். அவன் உள்ள என்டர் பண்ணி மனசுக்குள்ள இதயத்துக்குள்ள அங்கே அப்படியே ஆக்குப்பை பண்ணிடுவான். தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ச ஜந்தோஹோ. குஹா அப்படின்னா அது இதயம், அந்த குகை அதை இங்கே தெரிவிக்கிறது. கதோபனிஷத் சொல்கிறது குஹாம் பிரவிஷ்டோ பரமோ பரார்த்தியவ். இதுவும் குகை. இந்த குகை அதாவது இதயம், இதய குகை. அந்த இதய குகைக்குள்ள நுழையும் சிங்கம் இவன். பிரம்மசூத்திரமும் தெரிவிக்கிறது குஹாம் பிரவிஷ்டவ். அதே எடுக்கிறார் சுவாமி இங்கே. அதே
ஃப்ரேஸ் உபனிஷத்துலையும் இருக்கு. ததனு பிரவிஷ்யா தத் சுஷ்டுவா ததனு பிரவிஷ்யா அந்த பிரவிஷ்டா அப்படின்னு. ஸோ இந்த அச்சலம், இந்த அச்சலம்னா நகர முடியாத, நிశ్చலம் கடைசியில் போட்டிருக்கார் அவர் சுவாமி. ஸோ அச்சல குகாம் பிரவிசந்தம் கஞ்சன மிருக ராஜமாலோக்கிய புருஷோத்தம ஸ்மார்ஷி நிశ్చல நிஷ்டா பராந்தரங்க விஷம். ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஒரு குகைக்குள்ள சிங்கம் நுழையிறது, அதே மாதிரி தியானம் பண்ணுறவருக்குள்ள பெருமாள் நுழைஞ்சு ஆக்குப்பை பண்ணிக்கிறார். ரெண்டும் என்டர் பண்ணுறது, ரெண்டும் புகுகிறது, ரெண்டும் குகை. ஒன்று இதய குகை, இன்னொன்று மலை குகை. ரெண்டுமே அச்சலம். அச்சலம்னா மலை ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அப்படியே அன்ஷேக்கபிள். சலம், சஞ்சலம், அச்சலம், அன்ஷேக்கபிள். இந்த இடத்துல தியானிப்பவர் அப்படியே ஃபோக்கஸ்டாக தியானிக்கிறார். இதுவும் அங்கே வந்து ராஜா சிம்மராஜன், இங்கேயும் இவரும் ராஜன், தேவாதி ராஜன், தேவதேவன், அவனும் நுழைகிறான் அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.